இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரின் உடல் நலமும் எப்படி இருக்கின்றது? ஆரோக்கியமாக உணர்கிறீர்களா? உடல் கை கால் வலிக்கின்றதா? எப்போதும் சோர்வாக டயர்டாக இருக்கின்றதா? பல நாட்களாக ஏதோ ஓர் தீராத வியாதியால், கொடிய நோயால், உடல் உபாதையால் துன்பப்பட்டு வேதனையையும் வலியையும் அனுபவித்துக் கொண்டு பணத்தையும் விரயமாக செலவழித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுக்கான வசனம்தான் இன்றைய இறைவார்த்தை. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயனளிக்கும். உங்கள் நோய் குணமாக வேண்டும் என்று உண்மையாகவே ஆசைப்பட்டால் இதில் கூறியிருக்கின்ற 3 காரியங்களை செய்யுங்கள். நிச்சயம் குணமாகிவிடும். முதலில், நீங்கள் யாருக்காவது எதிராக பாவம் செய்து இருந்தால் உடனே சென்று அவர்களை பாருங்கள். இல்லை, அட்லீஸ்ட் போனாவது செய்து பேசி, நான் இந்த தப்பை செய்துவிட்டேன், பொறாமையில் பேராசையில் செய்துவிட்டேன், புத்தியில்லாமல் செய்துவிட்டேன் என்று பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அதாவது கன்ஃபெஸ் பண்ணுங்கள். யார் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் கவலை வேண்டாம். அப்படி நினைப்பவர்களால், பின்னால் பேசுபவர்களால் உங்கள் நோயை குணமாக்க முடியுமா? இல்லை அல்லவா? அப்போது 2வது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். 2வது, ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார். நமக்கான தேவைகள் அன்றாடம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் சுயநலமாய் உங்களை பற்றி மட்டுமே நினைப்பதை விட்டுவிட்டு, உங்களைப் போலவே நோயால் வாடும் மற்றவர்களுக்காக அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஏனென்றால் அந்த நோயை அனுபவிக்கும் உங்களுக்குத்தான் தெரியும் அதன் வலியும் வேதனையும். அதனால் உங்களால் உணர்ந்து மனப்பூர்வமாக ஜெபிக்க முடியும். 3வது, எப்போது நீங்கள் உங்கள் பாவத்தை நேரடியாக அறிக்கை செய்துவிட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆரம்பித்து விட்டீர்களோ, அப்போதே நீங்கள் நேர்மையாளர் ஆகிவிட்டீர்கள். நேர்மையாளராகிய உங்களின் மன்றாட்டும் ஜெபமும் வேண்டுதலும் நிச்சயம் பயன் விளைவிக்கும், முழுமையாக விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் கூறியது போலவே நாங்கள் மனதார எங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய எங்களுக்கு நல்ல மனதை தாரும். பிறருக்காக ஜெபிக்கும் பழக்கத்தை எங்களில் ஏற்படுத்தும். தேவனே, இவை 2ஐயும் நாங்கள் செய்து நேர்மையாளராக உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறி பயனுள்ள மன்றாட்டுகளை, பிறருக்காக மன்றாட்டுகளை செய்து வாழ அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.